திருவள்ளூர் மீஞ்சூர் அருகே ரவுடி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. முன்விரோதத்தால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது காதல் விவகாரமா? நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த தம்பதி சம்பத், சுமிதா. இந்த தம்பதியின் மகன் ரஞ்சித் குமார் காட்டுப்பள்ளியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். 27 வயதான இவர் புதன்கிழமை மாலையில் தனது நண்பர்களுடன் வெளியே சென்றுள்ளார். வெளியே சென்றவர் இரவில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். அச்சமடைந்த பெற்றோர் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தோட்டக்காடு அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் ரஞ்சித் குமார் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். அதை பார்த்த அப்பகுதி மக்கள் மீஞ்சூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட ரஞ்சித் குமார் மீது அடிதடி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக வழிப்பறி வழக்கில் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து கையெழுத்திட்டு வந்துள்ளார். ஊருக்குள் கெத்து காட்டுவதாக நினைத்து அடாவடி செய்த இளைஞர் மீஞ்சூர் பகுதியில் வளர்ந்து வரும் ரவுடியாக தன்னை காட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் முன்விரோதத்தால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பர்களை கொலை செய்தனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே ரஞ்சித் குமார் ஒரு பெண்ணை காதலித்துள்ளார். அந்த பெண் கர்ப்பமான நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றியதாகவும் தெரிகிறது. இதனால் காதல் விவகாரத்திலும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. வளர்ந்து வரும் ரவுடியாக உலாவிய இளைஞர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மீஞ்சூர் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மீஞ்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் இளைஞர்கள் பலரும் போதைக்கு அடிமையாகி குற்றச் செயலில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கஞ்சா போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.